என்ன மக்களே கனியக்காவை பொட்டனம் கட்டிட்டாங்க போல ஒட்டுமொத்த சாண்ட்ரான்கோ எல்லாம் சேர்ந்துக்கிட்டு டேய் உங்களெல்லாம் இண்டிவிஜுவலாக கேம் ப்ளே பண்ணுங்க, கொஞ்சமாவது டீசெண்டாக டிசிப்ளினாக கொஞ்சம் டெக்கோரமாக ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் வயலுகட என்ட்ரிலாம் கொடுத்து உங்களுக்கு சிறப்பாக டாஸ்க்கெல்லாம் வச்சு ஒட்டுமொத்த கண்டஸ்டண்ட்டும் வறுத்தெடுக்க வச்சுருந்தாங்க. ஆனால் நீங்கள் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? உள்ளே போனவங்கலாம் அவங்க கூட மறுபடியும் கேங்கை ஃபார்ம் பண்ணி இன்னொரு கேங்கை அடிக்கிறான் அப்படிங்கிற பேரில் கூட்டம் அமைச்சிக்கிட்டு ஒட்டுமொத்தமாக அந்த சீசனையே நார் அடிக்கிறீங்களே பரவாயில்லையா அப்படின்ற லெவலுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து வீட்டுக்குள்ளே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதெல்லாம் தாண்டி வினோத் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி வந்து கிடைச்சிருக்கு. அது ஒரு சிறப்பான சம்பவம். ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் நான் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக் போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க என்ற வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒஸ்ட் பர்ஃபார்மராக தேர்ந்தெடுக்கப்பட்டது 2 பேர். ஒன்று வந்து திவாகர் அவர்கள், இன்னொன்று வந்து கனி அவர்கள். ஓகேங்களா? திவாகர் அவர்களை சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த கேரக்டருக்குள்ளே வந்து இல்லை, நிறைய ஃப்ளட் பண்ணிட்டு இருந்தாரு, அதெல்லாம் தாண்டி லவ் 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 அப்படின்ற மாதிரி வந்து சுற்றிட்டு இருந்தாரு. ஸோ அதன் காரணமாக திவாகர் அவர்கள் ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 8 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாமினேட் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அது கரெக்டு தான், அந்த ஆள் வந்து அந்த மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்று மக்களே, இந்த சீசன் முடியறதுக்குள்ளே திவாகரை வச்சு பொலன்னு பொலந்து இந்த பெண்களே சேர்த்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளலாம் கேட்டுக்கோங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆள் வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காப்புல சம்பவமெல்லாம். ஸோ இதெல்லாம் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து எஃப்ஜி அவர்கள் ஒரு விஷயத்தை போட்டுட்ருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரோரா சிங்க்லர் வந்து இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பிரச்சனையை வந்து உள்ளே கொண்டு வராங்க. அதாவது இந்த ஆபாச சிம்பிள் காமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு பார்வதி கத்துன்னு வந்து கத்திருப்பாங்க, திட்டிருப்பாங்க. ஸோ அந்த பஞ்சாயத்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜி அவர்கள் கடைசியாக முடியும் போது வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய கேர்ள்ஸ்க்கெல்லாம் நான் வந்து ஒன்று தான் வந்து சொல்கிறேன், அந்த ஆள் இப்படி பேசுகிறான் அப்படி பேசுகிறான், அந்த மாதிரி பண்ணுறான் இந்த மாதிரி பண்ணுறான்லாம் வந்து சொல்லவே கூடாது, நீங்கள் முதல்ல வந்து அவனுக்கு வந்து பேஸ் கொடுக்காம வந்து இருங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் முன்னாடி போட்டு உடச்சிருப்பாப்புல எஃப்ஜி அவர்கள். அதுக்கு நம்மளுடைய தர்பீஸ் வந்து நீ மட்டும் என்னடா ஓகிமாடா, ஆல்ரெடி ஒரு பொண்ணை வந்து வெளியே அனுப்பிச்சிட்டா அப்படின்ற மாதிரி ஆதிரி பற்றிலாம் வந்து பேசியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பியூர் சைலண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து இருந்தது. ஓகே, அந்தளவுக்கு ஆபாச வார்த்தைகள், தேவையில்லாத கருத்துக்கள், ஆல்ரெடி இவனுங்க என்னென்ன தப்பு பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் வந்து திவாகர் சொன்னது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. அது அடுத்தடுத்த கட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே வந்து தெளிச்சு விட்டுருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி. ஸோ அது ஒரு பக்கம் வந்து வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் கனியக்காவை வந்து செலக்ட் பண்ணாங்க. கனியக்காவை எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு பாருங்கள். ஒஸ்ட் பர்ஃபார்மரில் அந்த கேங் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? சாண்ட்ரான்கோ அப்படிங்கிற ஒரு கேங் வந்து இருக்குது. அந்த கேங்கில் டோட்டலாக 6 பேர் வந்திருக்காங்க. 1 பார்வதி. ஓகேங்களா? பார்வதி யாரை தெரியுமா நாமினேட் பண்ணுறாங்க? விக்ரம், கனி. ஓகே, 2வது சாண்ட்ரா, அவங்களும் விக்ரம், கனி 2 பேரும் நாமினேட் பண்ணுறாங்க. திவ்யா அவங்களும் வந்து விக்ரம், கனி அவளையே வந்து பார்த்திங்கன்னா நாமினேட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து திவாகர், அவரும் விக்ரம், கனி 2 பேரையும் நாமினேட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரஜன், அவரும் விக்ரம், கனி அவரையே வந்து பார்த்திங்கன்னா நாமினேட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருதீன், அவரும் விக்ரம், கனி அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரை மட்டுமே டார்கெட் பண்ணி இந்த 6 பேருமே வந்து பார்த்திங்கன்னா சேமாக வந்து நாமினேட் பண்ணியிருந்தாங்க ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு. ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்ரம் வந்து தப்பிச்சிட்டாப்புல. ஏன்னா கனியக்காவும் 7 ஓட்டு, விக்ரமும் 7 ஓட்டு. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது யாருக்கு பெஸ்ட்டாக போகணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கனிக்கு வந்து நிறைய பேர் ஓட் போட்டுட்டாங்க, அதாவது ஒஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் கனி வந்து ஜெயிலுக்கு போகணும் அப்படின்றத நிரூபிச்சிட்டாங்க, அதாவது போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆல்ரெடி அன்பு கேங் அப்படின்னு சொல்லி ஒரு கேங் வந்து இருந்தது. அந்த கேங் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஃபயர் விட்டுட்டு இருந்தோம், ஆமாம் தானே? ஆனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, புதுசாக ஒரு கேங்கை ஃபார்ம் பண்ணி அந்த கேங்கை மொத்தமாக அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தாங்க. இந்த சிந்தனை ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து இருந்தது. ஆனால் கனி இத்தனை நாட்கள் பண்ணதுக்கும், நாமினேஷனில் வராமல் இருந்ததுக்கும், அண்ட் அவங்க மேலே எந்த சொல்களுமே வராத அளவுக்கு பார்த்துக்கிட்டதுக்கும் இன்றைக்கி பயங்கரமாக அனுபவிச்சிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஒன்று, நேற்றுக்கு அவங்க நடுவராக இருந்து செம்மாட்டி வாங்கினாங்க. 2வது, இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதையும் தூக்கி கொடுத்துட்டாங்க. 3வது, அவங்கள ஜெயிலுக்கும் அனுப்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா அந்த குரூப்பிசம் மூலிமா தான் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ எண்ட் ஆஃப் தி டே இந்த மாதிரி ஒரு விளையாட்டை வந்து விளையாடக்கூடாது. அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக நம்மளும் அப்படி பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமே வந்து கிடையாது. ஆனால் அந்த அவசியத்தை வந்து பண்ணிகிட்ருக்காங்க சாண்ட்ரா. ஆனால் இதை பற்றி கண்டிப்பாக விஜய் சேதுபதி வந்து விசாரிக்கணும், கண்டிப்பாக அதை பற்றி வந்து பேசியே தீரணும், நல்லதுக்காக ஒன்று சேருங்க, தப்பு இல்லை அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருப்பாப்புல விஜய் சேதுபதி. ஸோ அதுக்காக இப்படி டார்கெட் பண்ணியே தீரணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை. அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக ஒரு கேமை ப்ளே பண்ணாவே
அவங்களுக்கான ஆட்டம் துறக்கும், மக்களுடைய ஆதரவு இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இவங்க அதெல்லாம் விட்டு வேறு மாதிரி ஒரு ஆட்டத்தை வந்து ஆடிட்டுருக்காங்க. இதில் பார்வதி, திவாகர் இவங்கெல்லாம் துணை போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆனால் இதை பற்றி காலையிலே டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. அதையும் நான் சொல்ல மறந்துட்டேன். அது பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லிடுறேன். காலையிலே சாண்ட்ரா, திவ்யா, பார்வதி இவங்கெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. யாரை வந்து நம்ம ஒஸ்ட் பர்ஃபார்மராக போடணும் அப்படின்னு சொல்லி விக்கல்ஸ் விக்ரமையும் கனியும் தான் வந்து நம்ம போடணும் அப்படின்ற மாதிரி நல்லா செலக்ட் பண்ணி வச்சு செஞ்சுட்டாங்க. பட் ஒரு பக்கம் வந்து கனியக்காவுக்கு எப்படியோ ஒன்று ஜெயிலுக்கு போகிறாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருந்தாலும், என்னடா கூட்டாக ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் மோசமாக வந்து இருந்தது. அண்ட் இது வந்து அவங்களுடைய விளையாட்டுக்கே பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். அதுதான் உண்மை. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பக்கம் வந்து வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் கானா வினோத்தை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் எப்ஜேவை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த வாரத்துடைய பெஸ்ட் பர்ஃபார்மராக அவங்க 2 பேர் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் கானா வினோத்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா அவ்வளோ அருமையாக பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் வந்து பண்ணியிருந்தார். எத்தனை பாடல்கள், கிட்டத்தட்ட ஒரு 50-60 பாடல்கள் வந்து பாடியிருப்பாப்பில். நைட்டு கச்சேரியெல்லாம் வந்து நடத்திட்டு இருந்தார். அவ்வளோ சூப்பராக வந்து பாடுறாரு. அவ்வளோ தத்துவ பாடல்கள் வந்து பாடுறாரு. அவ்வளோ ஃப்ளட் பண்ணுறக்கூடிய பாடல்கள் வந்து பாடுறாங்க. பெண்களை பற்றி பாடுறாங்க, ஆண்களை பற்றி பாடுறாங்க, வாழ்க்கையை பற்றி பாடுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பாடல்கள். அந்த இசை கருவிகளை வந்து அவர் கையாளுற விதம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது இன்னும் வெகு வெகு சிறப்பு. ஆக்சுவலாக அவர் ஒரு கானா பாடகர் அப்படின்னு சொல்லி தான் வீட்டுக்குள்ளேயே அவங்கள வந்து விட்டாங்க. ஆனால் அந்த மனுஷன் என்னடானா சரியான காமெடி பண்ணுறாப்புல, பயங்கரமாக கவுண்டர் கொடுக்குறாரு. அதெல்லாம் பார்த்து பார்த்து உளுந்து சிரிச்சுக்கிட்டே வந்து இருக்கலாம். குறிப்பாக தர்பீஸ்க்கெல்லாம் இவர் அடிக்கக்கூடிய கமெண்ட்டெல்லாம் வெறித்தனமான ஒரு ரீச் அப்படி ஒரு ரீச்சு. அதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். தலை வலிக்கும், வயிறு வலிக்கும், அப்படி வந்து பார்த்திங்கன்னா சிரிப்புகள் வந்து வரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு பெஸ்ட்டாக தேர்ந்தெடுத்து வினோத் அவர்களை பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோன் தான் அவரை பொறுத்த வரலையும். ஏன் அப்படின்னா, எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இத்தனை வாரங்களில், இது 6வது வாரம், 5 வாரத்தில் பெருசாக எந்த இதுலேயுமே வினோத் அவர்களை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. தொப்பி டாஸ்க்குன்னு ஒன்று கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதில் வேகமாக ஓடி இருந்தார், எடுத்துகிட்டு போய் வச்சார். அதுக்கப்புறம் கால் அடிப்பட்டதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வினோத் அவர்கள் எங்கடா அப்படின்னு தேடுற அளவுக்கு இருந்தார். ஆனால் அப்பப்போ வந்து தர்பீஸை வந்து பயங்கரமாக கவுண்டர் பண்ணுவார். ஸோ அப்படி வந்து பண்ணும்போது பயங்கரமாக மக்கள் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பயங்கர சப்போர்ட்டும் வந்து கிடச்சிருந்தது. சொல்லப்போனால் இப்போ இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்டுங்களில் லீடிங் ஓட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வினோத் அவர்களுக்கு தான் வந்து இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்ற ஒரு அவார்டும் அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா, சத்தியமாக அவருக்கு வந்து என்ன சொல்கிறது, மகிழ்ச்சிக்கு வந்து அளவே இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் அதை சரியாக பயன்படுத்திக்கணும். ஸோ நம்மளுக்கு வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்றது ஒன்று கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்துக்கலாடா, அடுத்த வாரம் பாரு வச்சு செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா தப்பாக போயிடும். பட் இதை கரெக்டாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஓகே. ஸோ அதனை தொடர்ந்து எப்ஜே அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கும் பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்ற ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வாரத்தை பொறுத்தவரையிலையும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ரீசன்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவன் டாஸ்க்கெல்லாம் செம்மையாக பண்ணாப்புல. உண்மையாலுமே அந்த கொடி டாஸ்க்கெல்லாம் இருக்குல்ல, ஒளிச்சு வச்சுட்டு மறுபடியும் போய் தேடி எடுத்துக்கிட்டு வர்றது அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்து வச்சுருந்தார் இல்லையா பிக் பாஸ். அந்த டாஸ்க்கெல்லாம் செம்மையாக பண்ணாப்புல, நல்லா பிளான் பண்ணார். இப்போ வரைக்குமே அந்த கொடிகள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர் டீமால் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒளிச்சு வச்சுருந்தாப்புல எப்ஜே. ஸோ அதனால் அது மட்டுமே காரணம் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணார். பீட் பாக்ஸ் பண்ணார், சாங்ஸ் வந்து பண்ணார். அதுக்கப்புறம் அந்த நாட்டுக்குள்ளே சின்னதாக ஒரு குழப்பம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை வந்து பண்ணியிருந்தார். ஓரளவுக்கு அவர் கொடுக்கப்பட்டதில் ரொம்ப என்கேஜாக வந்து இருந்தார். அப்படின்றதுனால பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிற ஒரு அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க எப்ஜே அவர்களுக்கு. ஸோ அதன் அடிப்படையில் சுபிக்ஷா அவர்கள் வந்து கேப்டன்சி டாஸ்கில் பங்கு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்திக்கு வந்து நிர்ணயமாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து சபரிநாதன் வந்து இருக்கார் இல்லையா, அவர் இந்த வாரத்துடைய கேப்டனாக இருக்கிறதுனால அடுத்த வாரத்துடைய தலைவர் போட்டியில் அவர் பங்கு கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்த பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆகிய வினோத் அவர்களும், அதுக்கடுத்த வந்து பார்த்திங்கன்னா எப்ஜே அவர்கள். ஸோ இவங்க 4 பேர் தான் வந்து கேப்டன்சி டாஸ்கில் அடுத்த வாரத்துக்கு வந்து விளையாட போகிறாங்க. மேபி அது இன்றைக்கி நடக்குதா, இல்லை நாளைக்கு நடக்குதா, இல்லை அடுத்த வாரம் நடக்க போதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். பட் எனி ஹவ் இவங்க 4 பேருமே டிசர்வ்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டிசர்வ்டு தான், அது எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் ஒரு வாரம் கேப்டன் ஆகிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் அடுத்த வாரம் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உல்ட்டா ஒன்று பண்ணுறாங்க பாருங்கள் இந்த பிக் பாஸ் டீம். அதுதான் ரொம்ப கொடூரமாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஏன்னா இந்த வாரத்தில் நிறைய தேவையில்லாத ஒஸ்ட்டான விஷயத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சபரிநாதன் வந்து பண்ணியிருந்தாப்புல. ஓகேவா? அவர் மட்டும் கேப்டனாக இல்லாமல் இருந்திருந்தா அவரை போட்டு கிளின்னு கிழிச்சு ஒஸ்ட்லேயும் ஒஸ்ட் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போய் ஜெயிலில் போட்டிருப்பாங்க. ஸோ அப்படியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க.
ஆனால் அப்படி ஒரு சுச்சுவேஷனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் அவர்கள் அமைச்சு கொடுக்கல. அவங்களையும் நீங்கள் விமர்சனம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் அவரை வந்து விட்டுட்டாங்க ஃப்ரீயாக. அதை விட்டது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரத்துக்கு கேப்டன் பதவியும், அதாவது கேப்டன்சி டாஸ்க்லையும் நீங்கள் பங்கு பெறலாம் அப்படின்னு சொல்கிறது அதை விட அயோக்கியத்தனம் எதுவுமே இல்லை. இதை தான் திவ்யாவுக்கும் பண்ணாங்க, இப்போ சபரநாதனுக்கு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது எங்கே போய் முடியுது அப்படின்றது சுத்தமாக தெரில. சரி, இது ஒரு பக்கம் வந்து வச்சுக்கலாம். ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் போட்டியில் பங்கு கொள்ளக்கூடிய ஆட்கள். ஓகே கைஸ், வினோத் அவர்களுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிற ஒரு அவார்டு கொடுத்ததை பற்றினா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எஃப்ஜே கொடுத்ததை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். எஃப்ஜே கேவலத்திலும் கேவலமாக வந்து நடந்துக்கிட்டான். அது வந்து லைவ் பார்த்தவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட், மார்க்கிங், இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்கக்கூடாது. ஆனால் பண்ணியிருந்தாலும் ஓகே, பர்ஃபார்மன்ஸ் ஓகே அப்படின்றதுனால அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.